குணா கண்டிப்பா வெளில வர முடியாது. ஆனா ரூபவதி வெளில வர்றது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. அவங்களுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க ரஞ்சினி. அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு தோணுது. ஆனா அது யாருன்னு தான் தெரியல. ரூபவதி இப்ப அடிப்பட்ட பாம்பு மாதிரி கண்டிப்பா வெளியில வந்தா உங்களை சீண்டுவாங்க. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ரஞ்சினி. அதை சொல்லிட்டு போதான் நான் கூப்பிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி நான் வரேன். விக்ரம், வா சாப்பிடலாம். ஆஹா இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க. அப்படி என்ன விக்ரம் பெருசா யோசிச்சுட்டு இருக்க? யோசிக்கிறதுக்கு விஷயமா இல்ல. என் மைண்ட் முழுக்க அந்த ருத்ரா தான் இருக்கா. அவளை எப்படி பழி வாங்கணும்னு மட்டும்தான் நான் எப்பவும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நானும் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவளை பழி வாங்கறதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? நம்மளோட அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான் ருத்ராவை வெளியில கொண்டு வரணும். புரியல. அவதான் இருக்காளே. இருக்கா, ஆனா ருத்ராவா இல்ல, ரஞ்சினியா இருக்கா. நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறது ருத்ராவை தான். அதுக்கு அவளை இந்த ரஞ்சினி வேஷத்தை கலைச்சிட்டு ருத்ராவா மாத்தணுமா, நம்ம கிட்ட அவளை வர வைக்கணுமா. ஆனா அவ அவ்வளோ ஈஸியாலாம் மறுபடியும் ருத்ராவா மாற மாட்டா. ஏன்னா அவ ரொம்ப நேசிச்சது அவளுக்குள்ள இருக்கிற அந்த ருத்ராங்கிற போலீஸை தான். அதை மறைச்சிட்டு வேற ஒருத்தையா வாழ்ந்துட்டு இருக்கானா அது சாதாரண விஷயம் இல்லம்மா. அதுக்காக அவ அவளை பயங்கரமா ரெடி பண்ணியிருப்பா. சோ ருத்ராவா வர்றது அவ்வளோ சாதாரணமா நடக்காது. அப்போ எப்படி அவளை வர வைக்கிறது? எதை பண்ணுனா ருத்ரா மறுபடியும் வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நாம ஸ்ட்ராங்கா பண்ணணும். உன் பிளான் என்ன விக்ரம்?